உங்கள் தலையம்பாபு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று காலங்காலமாக ஒரு பழமொழியாகவே இது அரசியலில் சொல்லப்பட்டு வருகிறது. இது இன்றைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரனுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரியாக இன்றைக்கு பொருந்துகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்திற்கான நோபல் பரிசை கொடுக்கலாம் என்று சொன்னவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். துரோகத்தினுடைய மொத்த வெளிப்பாடே அவர்தான் என்று சொன்னவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமியோடு ஒட்டும் வைத்துக் கொள்ள மாட்டோம், உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று மார்தட்டி பேசியவர், அறிக்கை வெளியிட்டவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகிகளுக்கும் சதிகாரர்களுக்கும் அதிமுகவில் இடம் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்து வந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அரசியலிலே நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்கின்ற தத்துவம் இன்றைக்கு அந்த ரெண்டு பேர்த்துக்குமே சரியா பொருந்துகிறார். அரசியல் சூழல் இன்றைக்கு கால ஓட்டத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படியாவது தமிழ்நாட்டிலே பாஜக ஒரு ஆட்சியை பிடிக்க விடுமோ இல்லையோ, ஆனால் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை அமர வேண்டும், தமிழக அரசியலை தன் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்தட்டி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அதற்கான அரசியல் சதுரங்கத்தை சரியாக நடத்தி வருகிறார். ஆனால் அதற்காகத்தான் இன்றைக்கு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்னாலே டெல்லிக்கு போன டிடிவி அவர்கள் அமித்ஷாவை பார்த்து அமைதியாக திரும்பி வந்து விட்டார். அதன் பிறகு அதிமுகவினுடைய கூட்டணி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சில கூட்டணி கட்சிகளிலே அப்பதான் ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பலராகத்தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமை வைக்கிற ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு அங்கம் வகித்திருக்கிறார். பியூஷ் கோயல் முன்னால் இருந்திருக்கிறார். என்டிஏனுக்கு மரியாதை என்று வெளியே வந்த டிடிவி தினகரன் இன்றைக்கு பூங்கொத்து கொடுத்து, பியூஷ் கோயலிடம் பூங்கொத்து கொடுத்து, கைகுலுக்கி பொன்னாடை அணிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை ஆத்மார்த்தமாக இன்றைக்கு இணைத்துக் கொண்டுள்ளார். அமித்ஷாவிடத்தில் இரட்டை இலக்கத்திலே எங்களுக்கு தொகுதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பார்க்கலாம் என்று அவர் சொல்லியிருப்பதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு தத்துவத்தையும் அண்ணன் டிடிவி அவர்கள் சொல்லுகிறார். கட்சியையும் காப்பாற்றணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறார். அந்த சேர்ந்தவர் இன்னைக்கு டிடிவி அந்த கூட்டணியில சேர்ந்ததுக்காக கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பதிவுல சொல்லுகிறாரு. இன்றைக்கு என்டிஏ கூட்டணி இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அன்போடு நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும், மூலராட்சியை ஒழிக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பல வசனங்கள் எல்லாம் போட்டு இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்றிருக்கிறார். இதுதான் ஏன் அமித்ஷா சொன்னாரு, கேட்டீங்களா? கேட்கல. ஆனா இப்ப வேற வழி இல்லை, கால சூழல் கணிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு அமர்ந்தே ஆக வேண்டும், ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டாட வேண்டும் என்று இன்னைக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்காக தான் நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் அன்னைக்கு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அண்ணன் கேட்கலையே, இன்னைக்கு கேட்கிறாரு. அரசியல் காலச்சூழல் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை விட அரசியல் அதிகாரங்கள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்றுதான் இன்றைக்கு இவர்களுடைய இணைப்பு காட்டுகிறது. ஆனால் ஒன்று, என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கு இணைந்திருக்கிற டிடிவி தினகரனுக்கு அரசியல் ஒரு சர்க்கிள் இனிமே அவருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியாச்சும் தன் ஆதரவாளர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கணும், ஒரு அதிகாரமிக்க பதவியை வாங்கி தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இந்த சூழலை அவர் எடுத்த முடிவு இன்றைக்கு தற்காலிகமாக சரியானதுதான். ஆனால் மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்தால் டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய அதிகாரம் வழங்கப்படும், ஆட்சியிலே வழங்கப்படுமா என்பது தேர்தல் முடிவுக்கு பின்னாலே அவர் முடிவு எடுக்கிறார்கள். 2026 தேர்தல் களம், சட்டமன்ற தேர்தல் களம், ஒவ்வொரு கட்சியிலையும் இன்றைக்கு கூட்டணிக்கான பலம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. பாவம், தமிழக வெற்றி கழகமும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் அண்ணன் ஓபிஎஸும் கூட்டணி குறித்து முடிவெடுக்காமல் இன்றைக்கும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சரியான நிலையான முடிவெடுக்க ஓபிஎஸ்ஆல் முடியவில்லை என்று சொல்லிதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஆதரவாளராக இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் இருந்தெல்லாம் வெளில போயிட்டு இருக்கிறாங்க. அரசியலில் ஒரு கடினமான முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் ஃபார்முலா. இதற்கு உதாரணமாக மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அடிச்சாரு பாருங்க. நான் தனித்து எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் 40 MP தொகுதியும் அப்படி ஜில்லி மாதிரி தூக்குனாங்க பாருங்க மேலம். அந்த மாதிரி ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, திமுகவை தவிர. அதே போல ஒரு அதிரடி முடிவெடுக்கக்கூடிய தலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் கலைஞர் இல்லாத அரசியல் களம், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா இல்லாத ஒரு அரசியல் களம், என்ன மாதிரியெல்லாம் ஒரு கால சூழலுக்கு இன்றைக்கு மாற்றி வருகிறது என்றுதான் இன்றைக்கு அன்னைக்கு தான் நல்லா சொன்னாங்க. அரசியலை மிகப்பெரிய ஆளுமைகள் யார் அப்படின்னு கேட்டா மறைந்த 2 முதலமைச்சர்களை சொன்னார்கள். திரு கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் 2 பேரும் தான் சொன்னாங்க. அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. என்ன செய்ய பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில மரியாதைக்குரிய திரு டிடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அடுத்து அந்த கூட்டணியில் யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியல. இன்னும் விளக்கமான விரிவான காணொளியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.